சுக்கிர பெயர்ச்சியில் அது சனி பகவானோட சேரும் பொழுதெல்லாம் இந்த பகவானுடைய தன்மை என்னன்னா, அவருடைய தன்மையோடு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது வரைக்கும் தடையாக இருந்தது அனைத்துமே செல்வமாக மாறி நம்மளுக்கு 2ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பார். அந்த நேரத்தில் நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பாக்கியமாக, திடீர் செல்வத்தை யோகம் தாரகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுக்கு பாதகாதிபதியாக இருந்தவர் ஏற்கனவே பாதகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தன்மை சேரும் பொழுதெல்லாம் நன்மை தரக்கூடிய இடத்துக்கு உனக்கு 2ஆம் இடத்துக்கு செல்வம் வரப்போகுது. நீங்கள் தொடர்கின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். வேலையாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், இது வரைக்கும் சரியான முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பி ரெனியூல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் தொடல சாமி சொட்டரிஸ்து மூட்டுக்கிறேன்னா, இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்தையும் திருப்பி அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் சாமி. டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கவங்க, பெட்ரோல் நிறுவனத்தில் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல அனுகூலத்தை தரும் சுவாமி. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் செய்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லை. சுக்கிர பெயர்ச்சி 31/12/2024 முதல் 28/1/2025 வரைக்கும், இது வரைக்கும் மகரத்தில் இருந்தார். அவர் இடம்பெயர்ந்து சனி என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியுடன் சேர்ந்து பலாபலனை அளிக்க போகிறார். அதாவது மகா சுக்கிர பெயர்ச்சி என்று கூட சொல்லலாம். சனி பகவானோட சேரக்கூடிய கிரகங்கள் எவ்வாறு இருக்குன்னா, இந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் சேர்க்கும் பொழுதெல்லாம் அதிகப்படியான செல்வங்களும் அதிகப்படியான ஈர்க்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வத்தை இருவாரி வழங்க போகிறார். இந்த நேரத்தில் சுக்கிர பெயர்ச்சியில் இது ஒரு அதிகபூர்வமாக எப்படி சொல்கிறது, அவர் ஒரு படிக்கு குறைவாக தான் இருக்கார். உச்சத்துக்கு ஒரு படி குறைவாக இருந்தக்கூடிய காரணத்தாலையும் ஆட்சி பெற்ற சனியோட தொடர்பு கொள்வதால் பெரிய மகாவா, அதாவது எப்படி சொல்றதுன்னா, பெரிய அளவுக்கு பிரம்மாண்டத்தை தரக்கூடிய அளவுக்கு செல்வங்களோ மார்க்கெட்டிங் எல்லாமே உயரக்கூடிய காலம்தான். நல்லதே நடக்கும். விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். கடகராசிகள், எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு என்னென்ன கொடுக்க போகுது? மகரத்தில் ஏற்கனவே இருந்திருந்தார். 31/12/2024 முதல் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா 28/1/2025 வரைக்கும் நம்மளுக்கு 29 நாட்கள் நம்ம வாழ்க்கை தரத்தில் என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறார். ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்காருங்க ஐயா. மகரத்தில் இருந்தவர் இப்போ சுக்கிர பகவானும் சேர்ந்து அங்கே செல்வது. நம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி அல்ல, நம்ம ராசிக்கானுக்க 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான். அவரே தான் தொழில், அதாவது எப்படி சொல்றதுன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகிறார். யோககாரகன் இல்லை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நன்மை தரக்கூடிய இடத்துல கிரகங்களோட தன்மையை சேரும் பொழுது பூவுடன் சேர நாரும் மணக்கும் என்று சொல்றோமில்லை, அவர் 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்து திடீர் செல்வங்கள் என்று சொல்ற மாதிரி நம்ம லோனுக்காக எதிர்பார்த்திருந்தா, இல்லை நம்மளுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் சரியான முறையில் இல்லை, நான் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா, ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு திடீர் யோகத்தை கொடுக்க போறாரு இந்த சுக்கிர பகவான். இது வரைக்கும் சரியான தண்டனை மட்டுமே, அதாவது எங்கே எடுத்தாலும் தடை தடை என்று கொண்டிருந்தவர் இந்த நேரத்தில் உழைப்பையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த 28/9/29 நாட்கள் சுக்கிர பெயர்ச்சியில் அது சனி பகவானோட சேரும் பொழுதெல்லாம் இந்த பகவானுடைய தன்மை என்னன்னா, அவருடைய தன்மையோடு சேர்ந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இது வரைக்கும் தடையாக இருந்தது அனைத்துமே செல்வமாக மாறி நம்மளுக்கு 2ஆம் இடத்தை நேரடியாக பார்ப்பார். அந்த நேரத்தில் நம்மளுக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய பாக்கியமாக, திடீர் செல்வத்தை யோகம் தாரகன் என்று சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுக்கு பாதகாதிபதியாக இருந்தவர் ஏற்கனவே பாதகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தோட தன்மை சேரும் பொழுதெல்லாம் நன்மை தரக்கூடிய இடத்துக்கு உனக்கு 2ஆம் இடத்துக்கு செல்வம் வரப்போகுது. ஐயா வங்கியில் லோன் கேட்டிருந்தோம் ஐயா, கடகராசிக்காரங்க நாங்கள் லோனுக்காக நாங்கள் ஏற்கனவே கடன் சுற்றி வாங்கிட்டேன், என்னால் முடியல சாமி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லோனை வாங்கி அதுலேருந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டு முழுமையான ஒரு கடனை வச்சு நாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது வரைக்கும் கேட்டுருக்கேன், நம்மளுக்கு சரியான முறையில் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாட்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய இடத்துக்கு வரும். இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கலாம். மனதில் ரொம்ப நாளாக நான் எதிலேயோ ஃபாலோ என்னதோ தேவையில்லாத இடத்துலாம் பணத்தை போட்டுட்டேன் சுவாமி, சரியான முறையிலே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த 29 நாட்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை, மன நிம்மதி தரும். பரவாயில்ல சாமி ஏதோ போடுறோம். இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை, திடீர் லாட்டரி யோகம், திடீர்னு பார்த்தோன்னா ஒரு நாள் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்மளுக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. இந்த மாதிரி நாட்கள் மட்டும்தான் சுக்கிர பகவானோட சேரக்கூடிய கிரகங்களால் தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம், அந்த ஆர்பர்பியூ இந்த மாதிரி டைமிங், அதாவது லக்கு என்று சொல்கிறோம் இல்லை, அதான் சுக்கிரன் இல்லையின் சுகபோகம் இல்லை என்று சொல்கிறோம். இது வரைக்கும் வண்டி வாகனத்துக்கு நாம் எதுவும் சரியான முறையில், ஏன்னா 4ஆம் அதிபதி அல்லவா அவர், அந்த லாபாதிபதியாகவும் இருந்தாலும் சரி 4ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனத்தில் எதனா பிரச்சனை இருந்தால்
கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. அதை சரி செய்து ஓட்டுங்கள். வேற எதுவுமே இல்லை சுவாமி. இரவு நேர பயணத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா சனி சுக்கிரன் சேர்க்கை பெறுவது உங்களுக்கு சொந்த தொந்தரவுகள் ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தில் பிரச்சனை கொடுக்காங்க. எங்க பழுது பண்ணி நித்திரா மாதிரி இருக்கும். பழுது தான் அங்கங்கே ஆவரா மாதிரி தெரியும். அதை சரி செய்யக்கூடியதுக்கு கொஞ்சம் அலச்சாட்டம் தரும் சாமி. மற்றபடி எந்த தொந்தரவும் பண்ணவே பண்ணாது. நீங்கள் தொடர்கின்ற வேலைகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். வேலையாகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், இது வரைக்கும் சரியான முறையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பி ரெனியூல் பண்ணுவீங்க. இது வரைக்கும் தொடலை சாமி சொட்டரிஸ்து மூட்டுக்கிறேன்னா இனிமேல் தொடுகின்ற வேலைகள் அனைத்தையும் திருப்பி அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் சாமி. நம்மளுக்கு ஜோசிகார் எதோ சொல்கிறாரு, நம்ம திருப்பி அதை ஓப்பன் பண்ணலாம். அந்த எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் உதயமாகக்கூடிய காலம் வருது சுவாமி. அந்த எண்ணம் முதல்ல வரும். நம்ம ஜோசிகார் சொல்கிறதால மட்டும்லாம் வராது. நம் அலைகள் நம்மளுக்கு முன்னே வந்து சேரும். இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த எண்ணம் எல்லாம் பூர்த்தி செய்ய வைக்கும். இப்பொழுது பரவாயில்லை, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள், கணவன் மனைவிக்குள் தொந்தரவு இருந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி தொந்தரவுலாம் இப்போ சரி செய்யக்கூடிய காலமாக வரும். ஒரு காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இப்போ தென்படுது சுவாமி. பரவாயில்லை, தீங்கி இல்லாமல் இருப்பதே, அதாவது நன்மைகள் நடைபெறவில்லை என்றாலும் பரவாயில்லை, கெடுதலான விஷயங்கள் வராமல் இருப்பதே பெரிய நன்மை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுவே பெரிய நன்மை தான். ஒரு மனுஷன் பெரிய லெவலில் பணத்தை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலும் கையுமா சுத்தத்தை விட நன்மை, அதாவது நன்மையை அதிகமாக கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, கெடுதலான விஷயங்கள் வராமல் இருப்பதே பெரிய நன்மையை தரும். இந்த வண்டி வாகனத்தில் மட்டும் செல்லும் பொழுதும் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் கடகராசிக்கு இந்த 29 நாட்கள் யோகத்தை கொடுக்கும். மற்றபடி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வேலையாகட்டும், பார்ட்னர்ஷிப்காராகட்டும், இதுமாரி இதெல்லாம் கிடைப்பிலே போட்டது ரொம்ப நாளாக நீடிப்பாருங்க சாமி. பொருள் முதலீட்டு வச்சு செஞ்சுட்டு எதுவுமே லாபமே தரலைன்னா இந்த முறை உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். இது வரைக்கும் வராத பணம் எல்லாம் வந்து சேரக்கூடிய காலமாக ரொம்ப நாளாக ரொம்ப நீடிச்சிருக்குது ஐயா. ஒரு 2.5 5 வருஷம் ஆகி போய் சாமி. எல்லாத்துலேயும் கிடப்பில் போட்டது அப்படியே இருக்குதுன்னா இப்போ அதெல்லாம் திரும்பி போய் கேளுங்க. இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான மதிப்பீடு கிடைக்கும். அந்த வருமானம் நிலுவைத் தொகையில் இருந்தது பாருங்கள், தடையாக நின்று போனதெல்லாம் திருப்பி நம்மளுக்கு ஒரு காவால், அதான் அணையில் திறக்கப்பட்ட காவா மாதிரி நம்மளுக்கு செல்வங்கள் வரா மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சனி பகவான் கொடுக்கின்ற தண்டனை மட்டுமல்ல, அவர் கொடுக்கின்ற பார்வை எல்லாமே முடங்கி தான் போகும். நான் இல்லைன்னே சொல்லலை. மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற பவரும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. சுற்று வட்டாரத்தில் நம்மளுக்கு இது வரைக்கும் சொந்தங்கள் யாருனா இருந்தாங்கன்னா சுற்று வட்டாரத்திலையும் சரி, மக்களுடைய தொடர்புகள் மட்டும் கொஞ்சம் கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கட்டாகும் சாமி. சொந்தங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் பிரிவினை ஏற்படுத்தும். அதனால் மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா நம்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வீற்றிருப்பதால் இந்த தொந்தரவுகள் ஏற்படும். சனி சுக்கிரன் சேர்க்கை பெறும்பொழுது செல்வங்கள் அதிகரிக்கும் என்று தான் கொடுத்தாங்க. அது 8ஆம் இடம் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எப்பனா ஒரு டைம் தான் இந்த 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுவே மேலிருந்து கீழ் விடுற மாதிரி தான் கணக்கு. ஆனால் இந்த முறை சனியோடு சேரும் பொழுது உங்களுக்கு யோகத்தை தர இடத்துல தான் அவர் கும்பராசியில் அமர்வதால் யோகம் தரக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் அமர்வதும் பெரிய யோகம் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் இருக்க போது. இந்த 29 நாட்கள் இது வரைக்கும் நிலுவைத் தொகையாகட்டும், கொடுக்கல் வாங்கலாகட்டும், எதனா இருந்தால் இப்போ ஓரளவுக்கு அதை சரி செய்து வரலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி கிடைக்கின்ற அளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இருக்கு ஐயா. பயப்படவே தேவையில்லை. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியம் ஒரு 28ஆம் தேதிக்கு அப்புறம் நடைபெறும். ஏன்னா அதை சொல்லிடணும் முதல்ல. புதிய வாகனங்களை வாங்குற ஐடியாலாம் இப்போ உருவாகிடும். ஆனால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கி நம்மளுக்கு 28ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் செயல்படுத்துங்க, நல்ல முன்னேற்றத்தை காணலாம். டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கவங்க, பெட்ரோல் நிறுவனத்தில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அனுகூலத்தை தரும் சுவாமி. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு, ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி, இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் செய்கிறவங்களுக்கெல்லாம் பரவாயில்லை, கூடுதல் அனுகூலத்தையே தரும் சாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. நீங்கள் தைரியமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா பொருளும் விற்பனை ஆகும். இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், மின்சாரத்துறையில் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரும் போதையா. பயப்படவே தேவையில்லையா. நல்ல வேலையாகட்டும், வேலை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் வரும். வேலை ஆட்கள் இல்லாமல் சென்று விட்டார்கள் என்றால் இனிமேல் வேலையாட்கள் வருவாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. இனிமேல் கொஞ்சம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நல்ல நேரம் தான். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு மன நிம்மதி தரக்கூடிய பயிற்சியாக இந்த 29 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும்போது சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே மைனஸில் தான் கொடுத்துட்ருக்காரு. இவரும் சென்றாலும் இவரும் பாதகாதிபதி அல்லவா. பாதகம் செய்யும் சேரும் பொழுதெல்லாம் யோகத்தை தருவார் என்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த இரவு நேர பயணத்தையும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையோடு செல்லவும் இதை பார்த்துக்குங்க. வேறு எதுவுமே தேவையில்லை சாமி. பெரியவங்க உடல்நலத்தில்
யாருன்னா இருந்தாங்கன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, வயதானவர் இருக்காங்கல்ல, தாத்தா பாட்டி சொல்கிறோமில்ல, அவங்க உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இது பாதகமான காலம் அவங்களுக்கு. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. பெரிய பிரச்சனை என்று சொல்லக்கூடிய தாயார் உடல்நிலை, அவங்க தான் சொல்கிறது முக்கியமாக. தாயார் உடல்நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் வருகின்றது. மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை சுவாமி. நீங்கள் செயல்படுத்த வேண்டிய வேலைகள் அனைத்தும் வெற்றி தரும். இது வரைக்கும் வெற்றியே தரலைன்னா இப்போ வெற்றி தரக்கூடிய காலமாக இந்த சாமியார் சொன்னார், அந்த ஜோசிகார் சொன்னார், கரெக்டாக தான் இருக்குது சுவாமி அப்படின்னு நினைக்கிற மாதிரி எண்ணங்கள் உருவாகும். பரவாயில்ல சாமி, ஏதோ வருது, பரவாயில்ல, அமௌண்ட்டு வருது. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வருகின்ற காலங்கள் எல்லாமே வெற்றி தான் கிடைக்க போகுது ஐயா. கடகத்தை பொறுத்த வரைக்கும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய காலம் இதோ ஆரம்பிக்க விட்டது அப்படின்னே சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இழந்ததை நாம் இழந்துட்டோம், நிறைய இழந்துட்டோம். அந்த பக்குவம் என்று சொல்கிறோம் இல்லை, வெளிநாடோ பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் எதனா கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் இருக்கும் சாமி. பயப்படவே தேவையில்லை. வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும். கல்வி, உயர்நிலை கல்வியெலாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. திருமண பந்தத்தில் உறவில் இருந்து வந்தவர்களாலுமே சங்கடங்கள் எதனா இருந்தால், அதாவது மனைவிக்கும் எனக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடுலாம் அதிகமாயிடுச்சுன்னா, இந்த முறை சேர்க்கின்ற பாக்கியமாக யாருன்னா ஒரு ஆட்கள் மூலியமாக நம்மளுக்கு தகவல்லாம் வரும். திருப்பி அந்த உறவுகள் பிணைக்கும். பிணைக்கின்ற உறவாக அந்த மாறப்போது இந்த சுக்கிர பெயர்ச்சி நம்மளுக்கு திருப்பி அந்த சொன்னோம், ஏன் நாம் தவறுதலாக பேசிட்டோம், நாம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாமல் போயிட்டோமோ அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகுதில்ல. அந்த எண்ணம் எல்லாம் இந்த நேரத்தில் தேவைப்படும். 2 இடத்துலையும் வரும். இங்கே தான் இல்லை, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவருக்கும் அந்த எண்ணங்கள் உருவாகும். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டோமே, இதெல்லாம் நம்ம தவறாச்சு, நம்மளுக்கு யாருன்னா ஒரு ஆள் வரமாட்டாங்களா, நம்மளுக்கு ஏற்பாடு 2 பேரும் சரி செய்யறதுக்கான அமைப்புகள் கிடைக்காதா அப்படி நினைக்கிற மாதிரி ஒரு பாக்கியம் பெற போகிறோம். அதுக்கான ஆட்களும் வருவார்கள், நம்மளை சேர்த்து வைப்பாங்க. இந்த காலம் இனிமையான காலமாக மாறப்போகின்றது. ஒரே வாரம் சொல்லணும்னா, செய்கின்ற வேலைகள் இது வரைக்கும் புதுமையாக என்று சொன்னால், இதுக்கப்புறம் புதுசாக செய்யக்கூடிய வாய்ப்பை பெறப்போகிறோம். ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் பொறுமையோடு செயல்படுங்க. ஓரளவுக்கு பரவாயில்லை. அதிகப்படியான துன்பங்கள் தான் எதுவும் கிடையாது. அதனால் பயப்படணும் அவசியமும் கிடையாது சுவாமி. அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கின்ற அடிகள் அனைத்தும் வெற்றி தரும் ஐயா. பயப்படணும் அவசியம் இல்லை. சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. அதாவது எப்படி சொல்கிறதுனா, வருகின்ற காலங்கள் எல்லாமே முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கிறதுக்கு இது முதல் படி என்றே எடுத்துக்கலாம். இந்த பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு முதல் படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்லும். உடல் நலத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், அதை மட்டும் அக்கறையோடு எடுத்துங்க. தாயார் உடல்நிலை, பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வழிபாடு என்று சொன்னால் சோளிங்கர், அதாவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் யோக நரசிம்மரையும் லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபட, யோக ஆஞ்சநேயரை வழிபட, கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி இருக்கும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.